அட பாவி பயலே காலகாத்தாலையா? என்னண்ணா என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஷூ துடைக்கிறான். உட்காரு. நான் உன்னை கூப்பிட்டது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றதுக்காக. நம்ம கையில உள்ள சரக்க தேவர் மலை கோடவுனுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அது ரொம்ப ரிஸ்கான மேட்டர் தான். இந்த விஷயத்தை செஞ்சு முடிக்க உங்ககிட்ட யார் இருக்கா? சார், ஏன் ஆளுங்க? பழைய ஆளுங்க யாரும் வேண்டாம். நமக்கு கிடைச்சதுலயே மிகப்பெரிய டீல் இது. அதனால பழைய ஆளுங்களை யூஸ் பண்றது ரிஸ்க். அது வேண்டாம். புரியுது. 5 பசங்க இருக்காங்க. இப்ப சின்ன சின்ன வேலைங்க தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவனுங்கள அந்த அளவுக்கு யாருக்கும் தெரியாது. பசங்க பண்ண வேண்டியதை பண்ணிட்டு தான் போவாங்க. ஒரு சந்தேகமும் வேண்டாம் செட்டியார். அப்போ ஓகே. முதல்ல அவங்களுடைய ஃபுல் டீடைல்ஸ் எடுத்துட்டு வா. ஓகே சார். சரி, தேங்க்யூ. நான் வரேன். கிருஷ்ணா, மற்றதெல்லாம் உனக்கு தெரியும்ல. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். புரியுது சார். ஐ டூ மை பெஸ்ட். என்னடா இதெல்லாம்? போங்கடா போங்கடா. டேய் மச்சான், பீஸ் செம்மையா இருக்குடா. போடா போடா. இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். என்னங்கடா இவனுங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. என்ன மரத்துக்கு புடவை கட்டினா கூட விட மாட்டாங்க. உருப்படாத பசங்க. சரியா சொன்னீங்க. கிரேட் எஸ்கேப் இல்லடா. தனியா விட்டு வந்தீங்களா? தேங்க்யூ. நான்சி, சார் உள்ள கூப்பிடுறாரு. போ போ. இந்த ஆளை இன்னைக்கு நான் கொல்லதான் போறேன். இது இங்க சைன் பண்ணுங்க. இங்கதான். யாரு? நான்சியா? உட்காருமா. தேங்க்யூ சார். இன்னைக்கு ஏன் லேட்டு? அது வந்து இல்ல பரவாயில்ல. இந்த ரெட் கலர் சுடிதார்ல நீ சூப்பரா இருக்க. நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நான் உன்னை ஒரு நாளைக்கு பார்க்கலனாலும் என் மனசு அப்படியே உடைஞ்சு போயிடுது. கிளட்டு பையன் ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஆமா, என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல சார், நீங்க சொல்லுங்க. இப்பெல்லாம் உனக்கு என் மேல பாசம் குறைஞ்சு போயிருச்சு. ஆஹா, இல்ல சார், உங்களுக்கு தான் அப்படி தோணுது. நான்சி, உன்னை நான் மத்த ஸ்டாஃப் மாதிரியா பாக்குறேன். அது ஏன் தெரியுமா? அரிப்பு. வேற என்ன? நீ ஏதாவது சொன்ன? ஒண்ணும் இல்ல சார், எனக்கு அர்ஜென்ட்டா கொஞ்சம் வேலை இருக்கு. அப்ப நீ கிளம்பு. வேலைதான் முக்கியம். வரேன் சார். மேடம், பேனா தரீங்களா? ஓ ஷூர், இந்தாங்க. இன்னைக்கு என்னடி சொன்ன அந்த கிழவன்? உனக்கு சூடி வைக்க தெரியுமா? என்னது? எப்படி இருந்தாலும் இந்த கிழவனுக்கு என் கையில தான் சாவு. என்ன பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. நேத்து நீங்க அடிச்சது என்னோட பிள்ளைங்களடா. நான் நல்லவங்களுக்கு ரொம்ப நல்லவன். ஆனா உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு கருணாகண்டா. இது என் ஆளுங்க. தைரியம் இருந்தா இப்ப கை வச்சு பாடுறான். ரசாக்கு, கொன்றாத, கைய கால மட்டும் ஓட. நீங்க வண்டியில போய் உட்காருங்க. இவங்க கைய கால நான் ஓட.
அவ்வளவுதான். மறுபடியும் கிளம்புடா டேய். எப்படி பார்த்து போங்க. டேய் மச்சான், இன்னைக்கு நம்ம செம்மையா மாட்டினோம் போ. என்னடா ஐயோ, வந்துட்டானே. என்ன தண்ணி அடிச்சிருக்கீங்களா? தண்ணி அடிக்கல, தண்ணி குடிச்சிருக்கோம். என்ன சரக்குடா இது? என்ன சார் எல்லாம் நீங்க விற்கிறது அவங்களுக்கு தெரியாதா? என்னையா என்ன பிரச்சனை? எல்லாம் டைட்ல இருக்கானுங்க சார். டேய் எனக்கு டபுள் ஆம்லெட் போடுறா. ஆம்லெட்டா வேணும்? ஆம்லெட் இறங்குடா, ஐயா தருவாரு. ஏய் ஓசில ஆம்லெட் கிடைக்குது, டேய், வாங்கடா. இறங்குடா, இறங்கு. டேய் நீ இறங்கு, இறங்கு. டேய், போடா. யார் சார் ஆம்லெட் கொடுக்க சொன்னது? நீங்களா? சரி சொல்லுங்க சார். கீழே வந்துடாது. டேய் என்னடா அதெல்லாம்? ஐயா நமஸ்காரம் ஐயா, என்ன காப்பாத்துங்க. ஐயா என் காலில் விழுற ஏந்திரி. டேய் அங்க போடா, போ போன்னு சொல்றேன்ல. நேரா நில்லுடா. ச்சே, என்ன நாத்தண்டா இது? என்ன கருமத்தரா குடிச்சீங்க? சார் இவனுங்கெல்லாம் தண்ணி அடிச்சிருக்கானுங்க சார். அப்போ நீ நான் கொஞ்சமா தான் குடிச்சேன். கொஞ்சமாவா? ஸ்டடியா நிக்க முடியல, கொஞ்சமாவா? இது என்ன சார்? என்னடா இது? இதெல்லாம் என்கிட்ட ஆகாது. ஏய் என்கிட்ட ஒரு 10 ரூபா இது, கீஞ்ச 10 ரூபா கொடுத்துருவோம். அப்படியே லஞ்சமா குடுக்குறீங்க? ஏறுடா வண்டி. ஆம்லெட் கொடுக்குறேன் ஏமாத்தி. படுத்துட்டு இருக்கான். அப்படியே தூக்கு. ஆமா சார் ஏறன்னு சொல்லலே. ஏற நீ உள்ள. ஏய் ஏய் வாடா. நீ ஃபர்ஸ்ட் ஏறு. ஏய் வா. உன்னை தனியா கூப்பிடுவாங்களா? போ. ஒரு நிமிஷம். ஏறன்னு ஏய், சொல்றல. ஏய், இருங்க சார். வான்னு சொல்றேன்ல. வாடா. என் பாட்டில். போ. சார் அவனை கொஞ்சம் தள்ளி உட்கார ஏய், சொல்லுங்க. இல்லடா, இங்க வா, ஏய், போடா. get out. ஏய், நீதான் ஏறணும். ஏய், ஏறு. போ. நீ ஏறுடா. நீ முதல்ல ஏய், ஏறு. ஏறு, ஏறு. அவரு இடம் ஏறு, பிடிச்சி வச்சிருக்கேன் சார். பக்கத்துல. வா. Let's play. போடா. இவன் என்னடா பண்ணிட்டு இருக்கான்? சார் 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 குடிக்க கொஞ்சம் தண்ணி தாங்க சார். தரேன் தரேன். உங்களுக்கு மினரல் வாட்டர் வாங்க போயிருக்காங்க. என்னடா இழிப்பு, உன் ட்ரவுசர் அவுக்கணுமா? சார் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கொடுங்க சார். கொடுங்க சார். ஏய் சும்மாடா. எங்கடா வந்து மாட்டிக்கிட்டோம்? டேய் தாகமா இருக்குடா. பேசாம இருக்கியா லாடம் கட்டுமா? டேய் சொல்றேன்ல சும்மாடா. போடா. தேவையில்லாம. இப்போ மச்சான் பார் சூப்பரா ஒர்க் அவுட் பண்ணுவான். சார் என்னடா குடிக்கிறதுக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ். அடி செருப்பால. சார் சார் யார் நீங்க? என் பேரு கிருஷ்ணன், ராமச்சந்திர செட்டியாரோட பர்சனல் மேனேஜர். நேத்து நீங்க அரெஸ்ட் பண்ண எல்லா பசங்களும் எங்களுக்கு வேண்டியவங்க. ஓ, செட்டியாரோட ஆளுன்னு தெரியாம போச்சு. நீங்க ஒரு ஃபோன் பண்ணியிருந்தாலே போதுமே. சார் அந்த பசங்களை விட்டுருங்க. எஸ் சார். ம். ஒரு நிமிஷம். நீங்க யாரு? எதுக்காக எங்களை வெளியெடுத்தீங்க? நான் தான் சொன்னனே ஷாம், மற்ற விஷயத்தெல்லாம் நாம அப்புறமா பேசலாம். டேய் ஆன்ட்டி சூப்பரா இருக்குல்ல? கேவலமா இருக்கு. ம், பெருசா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெஸ்ட் எடுத்தா போதும். சாயங்காலமே டிஸ்சார்ஜ் ஆயிடலாம். டாக்டர் சார் ம், பிளட் தரத்துக்கு தயாரா இருக்கும். தேவைப்பட்டா நானே சொல்றேன். எதுக்குடா வாயை கொடுத்து இப்படி புண்ணாக்கிற? சிஸ்டர், இங்க நீங்க நர்ஸாவா இருக்கீங்க? இல்ல டீச்சர். ஏதோ அதிர்ஷ்டம், அதான் தப்பிச்சுக்கிட்டேன். இனிமே சண்டைக்கெல்லாம் போகாதானே? டேய் என்னன்னு தெரியல, வயித்துல கடபடான்னு சவுண்ட் எல்லாம் கேக்குது. நான் போயிட்டு இப்போ வந்துடுறேன். சரி சரி சரி. நர்ஸ பார்த்ததும் மூடாயிட்டான் பைய. அட கடவுளே, எவ்வளவு பெரிய காயண்டா. நீ வேற சும்மாறா.
நீ கவலைப்படாத, அவனுங்கள சும்மா விடக்கூடாதுடா. டேய், நீங்க எங்கடா போயிருந்தீங்க? சின்ன வேலை இருந்துச்சுடா. உங்களை அடிச்சவன்ல நீங்க பார்க்கல இல்ல? பக்கத்து ரூம்ல தான் படுத்திருக்காங்க, காலை பொழுதுட்டு தவக்கல மாதிரி. அப்படியா? அப்படின்னா பார்த்தாகணும். சரி வா போலாம். வாங்கடா, வாடா போலாம். அடுத்த ரவுண்டுக்கு சரி, இப்ப எப்படி இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லடா, இப்ப பரவாயில்ல. சரி நான் போயிட்டு வந்துடுறேன். ஆஹா வந்துட்டாலே. என்ன நினைச்சு இந்த பக்கம்? இப்பதான் வர தோணுச்சு அவனுக்கு. ஷியாம் எங்க? இதோ அந்த ரூம்ல தான் இருக்கான், போய் பாரு. சாரி. இருக்கட்டும், பரவாயில்ல. இதெல்லாம் உனக்காக தானே. இவ்வளவு நாளா நான் உன்கிட்ட இதை சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதை இப்போ சொல்றேன். ஐ லவ் யூ.